I have completed exercise 1.6 application sums. So today the last exercise 1.7 1 mark. First question, which of the following is correct அப்படினு கொடுத்திருக்காங்க. ஸோ 1 மார்க் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 21 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று 21 மார்க்ஸும் இப்போ பார்த்துடலாம் இந்த கிளாஸில். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், பிலாங்ஸ் டு, டஸ் நாட் பிலாங்ஸ் டு, பிலாங்ஸ் டு, டஸ் நாட் கண்டைன்டு. அதாவது தட் மீன்ஸ் நாட் ஏ சப்செட்னு அர்த்தம். அதுக்கு எப்பவுமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த பிலாங்ஸ் டு, டஸ் நாட் பிலாங்ஸ் டு அப்படிங்கிற சிம்பிள் ஒரு எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இந்த சைடு வந்து செட்டு நேம் எது வேணாலும் இருக்கலாம், ஏதாவது ஒரு செட் இருக்கும் இந்த பக்கம். பட் இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எலமெண்ட் 1 பிலாங்ஸ் டு செட் ஏ. ஓகே, அப்போது 3 பிலாங்ஸ் டு செட் ஏ, 2 பிலாங்ஸ் டு செட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு பிலாங்ஸ் டு அப்படின்னா ஒரு எலமெண்ட் அந்த கணத்தில் இருக்குது, செட்டில் இருக்குது இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் நமக்கு. ஓகே, ஸோ பிலாங்ஸ் டு, டஸ் நாட் பிலாங்ஸ் டு ரெண்டுக்குமே லெஃப்ட் சைடில் வெறும் நம்பர் மட்டும்தான் வரணும், அல்லது அந்த எலமெண்ட் ஆல்ஃபபெட்ஸ்னால் அது மட்டும்தான் ஒரு செட்டு வரக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னொன்று சப்செட் அல்லது ப்ராப்பர் சப்செட், இன்னொன்று நாட் ஏ சப்செட், இன்னொன்று நாட் ஏ ப்ராப்பர் சப்செட். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரெண்டு சைடுமே நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் தான் வரும். இப்போ ஏ அப்படிங்கிற செட் வந்து பிக்கு சப்செட். இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எல்ஹெச்எஸ்ல வந்து நமக்கு எலமெண்ட் வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த சப்செட்டுக்கு இந்த இடத்துல 1 அப்படின்னு போட்டால் தப்பு. ஸோ இந்த இடத்துக்கும் இந்த பிலாங்ஸ் டு, டஸ் நாட் பிலாங்ஸ் டு ரெண்டுக்குமே ரெண்டு சைட்லேயுமே என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செட்டு தான் இருக்கணும். ஸோ இதுதான் கரெக்ட். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிங்க. பிலாங்ஸ் டு, டஸ் நாட் பிலாங்ஸ் டு இது எல்லாத்துக்குமே ரைட் சைடில் மட்டும்தான் செட் இருக்கும், லெஃப்ட் சைடில் வெறும் ஆல்ஃபபெட்ஸ் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஒரு எலமெண்ட் வந்து அந்த செட்டில் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு, ரெண்டு செட்ஸை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம சப்செட், ப்ராப்பர் சப்செட்டுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு எல்ஹெச்எஸ்லையும் செட்டு, ஆர்ஹெச்எஸ்லையும் செட்டு, இதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்போ இதில் எது கரெக்டான ஆன்சர் பாருங்கள். இங்கே பிலாங்ஸ் டு கொடுத்துட்டு செட்டு 7 செட்டு கொடுத்துருந்தாங்கவே இது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 7 பிலாங்ஸ் டு இந்த செட். அப்போ இதுக்குள்ளார 7 ஒரு எலமெண்ட், 7 அப்படிங்கிறது இந்த செட்டில் ஒரு எலமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 7 அப்படிங்கிறது செட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டு தான். ஸோ இட் இஸ் ட்ரூ. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுவும் செட்டு தான், இதுவும் செட்டு தான் நமக்கு. பட் இது வந்து இதுக்கு ஒரு சப்செட், பட் இங்கே நாட் ஏ சப்செட்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதே வந்து இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கரெக்டு, கேன்சல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இது கரெக்டு. ஏன்னா இந்த 1லேருந்து 10 வரல இருக்கக்கூடிய இந்த செட்டுக்கு நிறைய சப்செட்ஸ் இருக்கும். நிறைய சப்செட்னா எத்தனை சப்செட் இருக்கும்? 2 பவர் n, தட் இஸ் 2 பவர் 10 சப்செட்ஸ் இருக்கும். அதில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக எடுத்து எழுதுவோம் இல்லையா, 2 மார்க்கில் பார்த்துருப்போம் அது. ஸோ இது வந்து இதுக்கு ஒரு சப்செட். ஸோ நாட் ஏ சப்செட் கொடுத்ததுனால இது தப்பு. இந்த செகண்ட் ஒன்று தான் கரெக்டு நமக்கு. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு 7 அப்படிங்கிறது இந்த செட்டுக்குள்ளார எலமெண்ட் இல்லை, டஸ் நாட் பிலாங்ஸ் டு கொடுத்துருக்காங்க. ஆனால் 7ங்கிறது பாருங்கள் இதில் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். P ஈக்குவல் டு நமக்கு செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட். இசட்னா உங்களுக்கு தெரியும், நெகட்டிவில் ஆரம்பித்து பாசிட்டிவ் வரலும் நமக்கு -∞ +∞ வரலும் போயிட்டே இருக்கும் நமக்கு. ஓகே, அதில் எதுலேருந்து எது வரலங்கிறத கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ எதுலேருந்து எது வரலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். -1 லெஸ் தேன் எக்ஸ். -1 லெஸ் தேன் எக்ஸ்ன்னு என்ன அர்த்தம்? -1 விட அதிகமாக. இப்போ -1க்கு அப்புறம் என்ன இருக்கும்? 0 இருக்கும், +1 இருக்கும், 2 இருக்கும், போயிட்டே இருக்கும் நமக்கு. இந்த சைடு மைனஸில் நமக்கு போயிட்டே இருக்கும். அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். -1 விட அதிகமாக, -1 லெஸ் தேன் அப்படி கொடுத்துருக்காங்க. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தா -1 வரும். பட் லெஸ் தேன் எக்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கறதுனால இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இல்லாமல் வெறும் லெஸ் தேன் எக்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால
வெறும் லெஸ் தேன் எக்ஸ் அப்படிங்கிற பொழுது நமக்கு -1 வரக்கூடாது. அப்போ -1 வராது. -1 விட அதிகமான அப்போ எது அப்படின்னா 0லிருந்து. அதே மாதிரி எது வரலன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 1. இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கிடையாது. அப்போ இந்த 1ம் வராது. அப்போ லெஸ் தேன் 1னா 1 விட கம்மியா. அப்போ இந்த 1 வராது. 1 விட கம்மியான எது மட்டும்தான்? அப்போ 0 மட்டும்தான். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டுக்குள்ளார நமக்கு 0 மட்டும்தான், ஒரே ஒரு எலமெண்ட்டு. இப்போ a set which contains only one element, then the set is called, what is his name? That is singleton set. ஓகே, ஒரு செட்டில் வந்து ஒரு கணத்தில் ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருக்குமானால் அந்த கணத்துக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. சிங்கிள்டன் செட், ஓர் உறுப்பு கணம். ஓகே, ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர். ஓகே, ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு ஆர்டினரி கால்குலேஷன். யூ அப்படிங்கிற செட் கொடுத்துட்டாங்க, ஏங்கிற செட் கொடுத்துட்டாங்க, ஏ டேஸ்க்கு காம்ப்ளிமெண்ட் கேட்குறாங்க, ஏ டேஸ் ஹோல் டேஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு செட்டுக்கு 2 டைம்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன தான் ஆன்சர் வரும், அதே செட்டு தான் ஆன்சர் வரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஞாபகம் வச்சுருக்கீங்களா? அவ்வளோதான் ஆன்சர். அப்போ ஏ என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சால் போதும். யூவில் பாருங்கள் எக்ஸ் பிலாங்ஸ் டு 10 கொடுத்துட்டு எக்ஸ் லெஸ் தேன் 10, லெஸ் தேன் 10னா 10ஐ விட குறைவாக. அப்போ எதுலேருந்து யூ அப்படிங்கிறது செட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுலேருந்து 1லேருந்து 9 வரலும் தான். அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் நேச்சுரல் நம்பர். பட் கண்டிஷன் பாருங்கள், 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்ததுனால 2வும் சேர்ந்து வரணும். அப்போ 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு 2. அடுத்தது எது வரலன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 6, லெஸ் தேன் 6ன்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தேன் 6னா 6 வரக்கூடாது. ஓகே, அப்போ 5 வரலாம். அப்போ 2, 3, 4, 5 இந்த ஏ. ஓகே, அப்போ ஏ டேஸ் ஹோல் டேஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ டேஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 2, 3, 4, 5 தவிர மீதி எல்லாம் வரும். அதுக்கு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு மீதி எழுதுனீங்கன்னா அதே 2, 3, 4, 5 வந்துடும். ஓகே, ஸோ ஏ டேஸ் ஹோல் டேஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஆன்சர் 2, 3, 4, 5. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா B is the subset of A, then n of A intersection B என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. B is the subset of A னா எதுக்குள்ளார எது இருக்குன்னு பாருங்க. B என்பது A இன் உட்கணம். B is the subset of A அப்படின்னா B வந்து எதுக்குள்ளார இருக்குதுன்னு அர்த்தம், ஏக்குள்ளார இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சப்செட் கொடுத்துட்டாவே வெண்டைகரம் எப்படி போடணும்னு சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி தான் போடணும். ஒரு சர்க்கிள் உள்ளேயும் இன்னொரு சர்க்கிள் வெளியில் இப்படி தான் போடணும். சப்செட், ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லி எதுக்கு வெண்டைகரம் கொடுத்தாலும். இப்போ ஏவுக்கும் பிக்கும் ஆர்டினரியாக நம்ம வெண்டைகரம் போடும்போது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இது ஏ இது பின்னு யூஸ் பண்ணியிருப்போம். இப்படி போட்டிங்கன்னா தப்பாயிடும். ஓகே, எப்பவுமே சப்செட் அப்படிங்கிற பொழுது ஒரு செட்டுக்குள்ளார இன்னொரு செட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ எதுக்குள்ளார எது இருக்குதுங்கிறத கரெக்டாக டிசைட் பண்ணணும். பி இஸ் தி சப்செட் ஆஃப் ஏ, பி என்பது ஏயின் உட்கணம். அப்போ எது உள்ள இருக்குதுன்னு அர்த்தம், பி தான் உள்ள இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதில் என்ன கேட்குறாங்க, ஏ என்ற செக்ஷன் பியில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, ஏ என்ற செக்ஷன் பி அப்படின்னாக்கா ஏவுக்கும் பிக்கும் காமனாக இருக்கக்கூடியது. அப்போ இதில் எது ஏவுக்கும் பிக்கும் காமனாக இருக்கக்கூடிய போர்ஷன் எதுனா பி இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் தான் ஏவுலையும் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போ பிக்குள்ளார என்ன இருக்குதோ அது ஃபுல்லாக ஏக்குள்ளாரையும் வந்துடும். ஓகே, அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இதுக்கு ஆன்சரே பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டினில் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு கேட்பாங்க. அப்போ ஏவுக்கும் பிக்கும் காமனாக இருக்கும். ஏ இன்டர்செக்ஷன் பின்னு கேட்டால் பி. அதே ஏ யூனியன் பி என்னன்னு ஒரு 1 மார்க் கேட்பாங்க. இதெல்லாம் பழைய புக்கில் இருக்குது நமக்கு 10th. ஏ யூனியன் பி, ஏ யூனியன் பின்னா ஏவையும் பியும் சேர்த்து எழுதும்போது நமக்கு என்ன சர்க்கிள் கிடைக்கும், அவுட்டர் சர்க்கிள் ஆன்சராக கிடைக்கும். இதான் ஆன்சர் நமக்கு. இப்போ அடிஷ்னலாக இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா என் ஆஃப் பி ஆன்சர். அவ்வளோதான், புரிஞ்சுதா? ஸோ பி இஸ் தி சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து என் ஆஃப் பி ஆன்சர். ஓகே, இதுவே ஏ இஸ் தி சப்செட் ஆஃப் பின்னு கொடுத்துருந்து கேட்டாங்கன்னா ஏ வந்து நமக்கு என்ன வரணும், உள்ள ஏ வந்துடும், அவுட்டரில் வந்து என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வந்துடும். இப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எதுன்னு கேட்டாங்கன்னா எது ஆன்சர், நமக்கு ஏ தான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து 5th ஒன் பாருங்க. ஏ அப்படிங்கிறது ஒரு செட், நமக்கு XYZ 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. தென் த நம்பர் ஆஃப் நான் எம்டி சப்செட்ஸ் ஆஃப் ஏ, ஏயின் வெற்று கணம் இல்லாத உட்கணங்களின் எண்ணிக்கை. நம்ம 2 1 மார்க் இதில் 2 மார்க்ஸும் பார்த்துருக்கோம். நம்பர் ஆஃப் சப்செட், நம்பர் ஆஃப் நான் எம்டி சப்செட்ஸ். நம்பர் ஆஃப் சப்செட்ஸுக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஈக்குவல் டு 2 to the power n of a.
நம்பர் ஆஃப் நான் எம்டி சப்செட்ஸ் அப்படின்னாக்க 2 to the power n of a minus 1 அப்படின்னு பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஓகே, ஏன்னா சப்செட்ஸுக்கும் நான் எம்டி சப்செட்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எம்டி செட் வந்து எல்லா செட்டுக்கும் சப்செட்னு சொல்லியிருப்போம், அது மட்டும் இதுக்குள்ளார வராது. எது? நான் எம்டி சப்செட்டுக்குள்ளார ஒரு எம்டி செட் அப்படிங்கிறது எல்லா சப்செட்டுக்கும் சப்செட். ஓகே, இப்போ இந்த XYZக்கு நமக்கு வந்து எத்தனை சப்செட் இருக்கும்? 2 cube equal to 8 சப்செட்ஸ் இருக்கும் நமக்கு. எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸை மட்டும் எழுதுனா ஒரு சப்செட்டு, ஒய் மட்டும் எழுதுனா ஒரு சப்செட்டு, இசட் மட்டும் எழுதுனா ஒரு சப்செட்டு, அடுத்தது வந்து எக்ஸும் ஒய்யும் ஒரு சப்செட்டு, அடுத்து ஒய்யும் இசட்டும் ஒரு சப்செட்டு, அடுத்து வந்து எக்ஸும் இசட்டும் ஒரு சப்செட்டு, அடுத்து வந்து 3 செட்டுமே வரும் பாருங்க, எக்ஸ் ஒய் இசட் ஒரு சப்செட்டு, மொத்தம் 7 வந்துருக்கும். லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்டி செட். ஓகே, இந்த எம்டி செட் தான் எதில் வராது? நான் எம்டி சப்செட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டதுனால இந்த எம்டி செட்டை மட்டும் விட்டுட்டிங்கன்னா அப்போ 2 கியூப்லேருந்து 1 மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ்னு கேட்டாங்கன்னா 2 கியூப் ஃபார்முலா 2 to the power n of a. நம்பர் ஆஃப் நான் எம்டி சப்செட்னு கேட்டாங்கன்னா 2 கியூப் மைனஸ் 1. மைனஸ் 1 நான் பவரில் போட்டக்கூடாது, ரீட் பண்ணும்பொழுது 2 கியூப் மைனஸ் 1ன்னு கேப் விட்டு பண்ணணும். 2 to the power 3 minus 1 படிக்கக்கூடாது, 2 to the power 3 minus 1 அல்லது 2 cube minus 1 அப்படின்னு தான் படிக்கணும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 cube minus 1. இதில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது செட் ஏவில். இப்போ n of a 3, 2 to the power n of a 8, 8 minus 1 7. நம்பர் ஆஃப் இந்த நான் எம்டி இல்லாமல், நான் எம்டி அப்படிங்கிற வேர்டு இல்லாமல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ்னு கொடுத்தாங்கன்னா 8 தான் ஆன்சர். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் நான் எம்டி சப்செட்னு கொடுத்ததுனால பையை விட்டுறணும். அப்போ எது ஆன்சர் நமக்கு? 7. 4th ஒன் தான் ஆன்சர் நமக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 6th 1 மார்க் பார்த்தீங்க அப்படின்னாக்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கரெக்ட் அப்படின்னு எடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதில் சப்செட், இதில் பிளாங்க்ஸ் டு, இதில் பிளாங்க்ஸ் டு, இதில் சப்செட். ஸோ 2 இடத்துல நமக்கு சப்செட்ஸ் இருக்குது, 2 இடத்துல பிளாங்க்ஸ் டு இருக்குது. இந்த பிளாங்க்ஸ் டு யூஸ் பண்ணும்பொழுது லெஃப்ட் சைடில் என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன்? எலமெண்ட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, 1 2 இந்த மாதிரி அல்லது நம்பர் ஏ பி ஆல்ஃபபெட்ஸ் அல்லது நம்பர்ஸ் ஏதாவது ஒன்று தான் வரணும். இப்போ செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ஆப்ஷனில் பைங்கிறது ஒரு செட்டு, பட் இங்கே பிளாங்க்ஸ்டுன்னு கொடுத்துருக்கு. அப்போ இது ராங் ஒன். ஏன்னா அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்க? இஸ் கரெக்ட்னு கேட்குறாங்க, எது சரியானதுன்னு கேட்குறாங்க. அப்போ இது தப்பு. தேர்ட் ஒன் பாருங்கள், இந்த சைடு எல்ஹெச்எஸ்எல் என்ன இருக்குன்னா செட்டுக்குள்ளார தான் ஏ இருக்குது. ஸோ இது ஒரு செட்டு. பிளாங்க்ஸ் டு ஏ கமா பிங்கிறது தப்பு. நமக்கு இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த கொஸ்டினும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்செட். சப்செட்னு கொடுத்துட்டாவே லெஃப்ட் சைடும் செட்டு தான் வரணும், ரைட் சைடும் செட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? சப்செட் அப்படின்னா தான் ஒரு செட்டு இன்னொரு செட்டையும் கம்பேர் பண்ணுறது, அல்லது ஒரு செட் இன்னொரு செட்டுக்குள்ளார இருக்குதுன்னு சொல்லுது. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னு பாருங்கள், வெறும் ஏ மட்டும்தான் இருக்குது. ஏ இஸ் தி சப்செட்னு கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் தி சப்செட்னு கொடுக்கக்கூடாது. ஏன்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன கொடுத்துருக்கணும்? பிளாங்க்ஸ் டுன்னு கொடுத்துருக்கணும். அப்போ தான் இது கரெக்டு. ஸோ இது தப்பு. அப்போ எது ரைட்டுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு செட்டு, லெஃப்ட் சைடில் பை அப்படிங்கிறது ஒரு எம்டி செட். ஓகே, உங்களுக்கு தெரியும் பை அப்படிங்கிறது எம்டி செட் அப்படின்னு. ஸோ பை இஸ் தி சப்செட் ஆஃப் எவரி செட் அப்படிங்கிறது லாஸ்ட் கொஸ்டினில் தான் பார்த்தோம். ஸோ அப்போ எது ஆப்ஷன் நம்ம கரெக்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 7th ஒன் பார்த்தீங்கன்னாக்க ஏ யூனியன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அப்போ என்ன அர்த்தம்? 2 செட்ஸ் ஆர் ஈக்குவல் செட்ஸ்னு பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? 2 செட் வந்து சம கணங்களாக இருப்பதற்கான நிபந்தனையே ஏ யூனியன் பியும் பி யூனியன் ஏவும் சரி ஏ யூனியன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன். ஏ யூனியன் பின்னா ரெண்டையும் சேர்த்து எழுதுறது, ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்டு. எப்போ 2 செட்டு ஈக்குவலாக இருக்கும்? ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா 2 ஈக்குவல் செட்ஸாக இருக்கும் பொழுது தான் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒன் மார்க் நமக்கு 8th ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்க பி இஸ் தி சப்செட் பி டிஃபரன்ஸ் ஏ இஸ் பி தென் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 8th ஒன் மார்க்கு பி டிஃபரன்ஸ் ஏ அப்படிங்கிறது பின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பி டிஃபரன்ஸ் ஏங்கிறது நமக்கு வென் டயக்ராமில் உங்களுக்கு தெரியும். இதில் பி டிஃபரன்ஸ் ஏ அப்படிங்கிறது எந்த போர்ஷன் நமக்கு? இப்போ இது வந்து ஏ, இது வந்து பி அப்படிங்கிறது பி டிஃபரன்ஸ் ஏ, இதுதான் நமக்கு பி டிஃபரன்ஸ் ஏ. ஓகே, இதுக்கு இந்த பி டிஃபரன்ஸ் ஏ இஸ்
B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Bனாக்க நமக்கு என்ன அர்த்தம்? இந்த செட் ஃபுல்லாக நமக்கு B. ஸோ B அப்படிங்கிறது இது ஃபுல்லாக தான் நமக்கு B. அப்போ பியில் இருக்கணும், ஏவில் இருக்கக்கூடாது. அப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன? இப்போ பி டிஃபரன்ஸ் ஏங்கிறது என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. பி டிஃபரன்ஸ் ஏ ஈக்குவல் டு நமக்கு பி டிஃபரன்ஸ் ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா பிஏ தான் ஆன்சர் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பி டிஃபரன்ஸ் ஏ ஈக்குவல் டு பின்னு என்ன அர்த்தம்? இல்லைனாக்க இது வந்து பிக்கான வென் டயக்ராம் இல்லைங்களா? அப்போ பி டிஃபரன்ஸ் ஏக்கான வென் டயக்ராம். இப்போது பிக்கான ஒரு வென் டயக்ராம் போடுங்க. பிக்கான வென் டயக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பிக்கான வென் டயக்ராம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ பி டிஃபரன்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி. சரி, பி டிஃபரன்ஸ் ஏக்கான வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா பி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வென் டயக்ராம் கூட வேண்டாம். வென் டயக்ராம் போட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். டைரெக்டாகவே நம்ம போட்டுக்கலாம். பி டிஃபரன்ஸ் ஏ இஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? பியில் இருக்கணும், ஏவில் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. பியில் இருக்கணும், ஏவில் இருக்கக்கூடாது. டிஃப்ரென்ஸ்னு வந்துருச்சுனாவே நமக்கு என்ன அர்த்தம்? பியில் இருக்கணும், ஏவில் இருக்கக்கூடாது. அப்படி எடுத்து எழுதும் பொழுது நமக்கு என்ன ஆன்சர் வருது? பிஏ ஆன்சர் வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பியில் இருக்கக்கூடிய எந்த எலமெண்ட்டும் ஏவில் இல்லைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. பி டிஃபரன்ஸ் ஏ இஸ் பி மீன்ஸ் there is no element in common both A and B. பிஏ ஆன்சராக எப்போ வரும்? பியில் இருக்கிற எந்த எலமெண்ட்டும் ஏவில் இல்லைன்னா பியில் இருக்கிறது அப்படியே ஆன்சர் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏவில் வந்து 1 2 3 இருக்குது அப்படின்னா பியில் வந்து நமக்கு வந்து 4 5 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பி டிஃபரன்ஸ் ஏ கண்டுபிடிக்கிறோம். பி டிஃபரன்ஸ் ஏன்னா பியில் இருக்கணும், ஏவில் இருக்கக்கூடாது. அப்போ பி எடுத்து தான் ஏ கூட கம்பேர் பண்ணுவோம். 4 இருக்கா? இல்லை. 5 இருக்கா? இல்லை. 6 இருக்கா? இல்லை. அப்போ இது என்ன ஆன்சர்? நமக்கு இதுதான் பி டிஃபரன்ஸ் ஏவுக்கு என்ன வந்துருச்சு? பிஏ ஆன்சராக வந்துருச்சா? இப்போ இந்த ஏவுக்கும் பிக்கும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். அவங்க கேட்குறது என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஏவுக்கும் பிக்கு என்ன காமனாக இருக்குது? எதுவுமே காமனாக கிடையாது. ஸோ அப்போ எது ஆன்சர்? நமக்கு பை தான் நமக்கு ஆன்சர். புரிஞ்சுதா? எப்போவுமே வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் பொழுது இப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பி ஈக்குவல் டு ஏ, அப்படியே ஏவில் இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. அப்போ பியில் இருக்கிறது, ஏவில் இருக்கிறது எதுவுமே பியில் இல்லைன்னா தான் ஏவே ஆன்சராக வரும். சப்போஸ் ஏவில் இருக்கிற ஏதாவது ஒரு எலமெண்ட் பியில் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த இடத்துல ஏவே ஆன்சராக வராது. புரியுதா? அப்போது நமக்கு வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டில் என்ன காமனாக இருக்குன்னா ரெண்டில் எதுவுமே காமனாக இருக்காது. அப்போ தான் அந்த செட்டே நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஏ டிஃபரன்ஸ் பி ஈக்குவல் டு ஏன் தான் வருமே தவிர ஏ டிஃபரன்ஸ் பி ஈக்குவல் டு பின்னு வருமானா கட்டாயம் வராது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஏவில் இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. செகண்ட் செட்டில் என்ன இருக்குது அது உள்ளே வரவே வராது ஆன்சரில். ஸோ அதனால் பி டிஃபரன்ஸ் ஏ இஸ் பி அப்படிங்கிற பொழுது ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது நமக்கு என்ன இருக்குன்னா பை அப்படிங்கிறது அர்த்தம் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரம் த அட்ஜசன்ட் டயக்ராம் என் ஆஃப் பி ஆஃப் ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அருகில் உள்ள படத்திலிருந்து என் ஆஃப் பி ஆஃப் ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பிஐ காண்க. இப்போ ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பிக்கு என்ன ஃபார்முலா? ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி ஈக்குவல் டு ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ. ஓகே, ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ. இதில் எது ஏ டிஃபரன்ஸ் பி? இதுதான் ஏ டிஃபரன்ஸ் பி. பி டிஃபரன்ஸ் ஏங்கிறது இது. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா எழுதணும்னா அதுதான் நமக்கு ஆன்சர். அப்போ இதில் எது இருந்த எலமெண்ட் 60 85 75 90 70. ஸோ இதில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, இதில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 5 எலமெண்ட்ஸ் எழுதுனா அதுதான் நமக்கு ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி. இது வென் டயக்ராம்லாம் நிறைய நம்ம போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியும். எடுத்துலாம் புக்கை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி அப்படிங்கிறது ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ. ஓகே, அப்போ இந்த 60 85 75 90 70 இந்த 5 எலமெண்ட்ஸ் தான் இதில் இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி, இது ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி. அப்போ என் ஆஃப் ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி ஈக்குவல் டு 5. அப்போ இந்த ஏ சிமெட்ரிக் இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இப்போது பவர் செட் கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஏவில் 5 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, ஒன்றும் இல்லை. இப்போ ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பிங்கிறது ஏ மாதிரி நமக்கு. அப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா என் ஆஃப் பி ஆஃப் ஏ கேட்குறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ ஏவில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ பி ஆஃப் ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம எல்லா சப்செட்ஸையும் எடுத்து எழுதுவோம். செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் இஸ் கால்டு பவர் செட்.
அப்போ P of A கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் N of P of A கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். அப்போ N of P of Aங்கிறது என்னன்னா 2 to the power N of A. அப்போ 2 to the power N of A 5 அப்போ 2 to the power 5 எவ்வளவு 32. அப்போது இதுக்கு 5 எலமெண்ட்ஸ் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு N of P of A கேட்குறோம். இந்த A சிமெட்ரி டிஃப்ரென்ஸ் B வெறும் A அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஓகே, ஸோ அப்போ N of A எவ்வளவு, N of P of A எவ்வளவு, இதுதான் கொஸ்டின் நமக்கு. புரியுதா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஸ்டின் நம்பர் 10. N of A equal to 10, N of B equal to 15, then the minimum and maximum number of elements in A intersection B. A intersection B ல இருக்கக்கூடிய குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு மினிமம் என்ன இருக்கும், மேக்ஸிமம் என்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ ஏங்கிற செட்டில் N of A equal to 10 மீன்ஸ் என்ன அர்த்தம், ஏங்கிற செட்டுக்குள்ளார 10 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். N of B 15 அர்த்தம்னா Bங்கிற செட்டுக்குள்ளார 15 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் நமக்கு. அப்போ இதில் மினிமம் A intersection B, அவன் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A intersection B. A intersection Bன்னா ரெண்டுலேயும் காமனாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போது இப்போ ஏவில் வந்து 1லேருந்து 10 வரலும் இருக்குது 10 எலமெண்ட்ஸு. பியில் 101லேருந்து 115 வரலும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ A intersection B கண்டுபிடிச்சா என்ன வரும், 0 வரும். ரெண்டுலேயும் ஏதாவது காமனாக இருக்கா, இல்லை. அவங்க கேட்குறது ஏன் சார் இப்படி எடுத்துக்கிறோம், ஏவுக்கு வந்து 1லேருந்து 10 வரலும், பிக்கு 1லேருந்து 5 வரலும் எடுத்துக்கலாம்ல அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் காமன் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து அவன் கேட்குறது மினிமம் குறைந்தபட்சம் என்ன வாய்ப்பு இருக்கும். அப்போ எவ்வளோ ரெண்டுலேயும் இருக்குன்னா 10 நம்பர் வந்து ரெண்டுலேயும் காமனாக இருக்கும். இப்போ மினிமம் 10 எலமெண்ட்ஸ் காமனாக இருக்கும் சார்னு சொல்லக்கூடாது. ஏன் 1லேருந்து 10 வரலும் எடுத்துக்கணும், இதில் 1லேருந்து 5 வரலும் எடுத்துக்கணும்னு ஏதாவது இருக்கா, கிடையாது. ஓகே, அதில் 10 எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற பொழுது நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும், இதில் 15 எலமெண்ட்ஸ்னால் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த பாசிபிலிட்டிஸ் கண்டிஷனும் கிடையாது. அப்போ எந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பல விஷயத்தில் யோசிச்சு தான் நம்ம செய்யணும். அப்படிங்கிற பொழுது ரெண்டுலேயும் காமன் எலமெண்ட் இல்லாமலே இருக்கலாம் இல்லையா, அதுதான் மினிமம். அதுதான் சர்க்கிள் ஏவையும் சர்க்கிள் பியும் தனித்தனியாக போட்டிருக்கேன். 1லேருந்து 10 வரலன்னா சர்க்கிள் ஏ தனி, 101லேருந்து 115 வரலாம் அப்படின்னா சர்க்கிள் பி தனி. ரெண்டுக்கு காமன் எலமெண்ட் எதுவுமே இருக்காது. அப்போ மினிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பியில், ஏ இன்டர்செக்ஷன் பியில் மினிமம் எலமெண்ட்ஸ் என்னவா இருக்கும்னா 0வாக இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே, மேக்ஸிமம் என்ன சார் இருக்கும்னா, இப்போ மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நம்ம முன்ன சொன்ன விஷயத்துக்கு வரலாம். 1லேருந்து 10 வரல ஏவை எடுத்துக்கிட்டோம்னு வச்சிங்களேன், பியிலேருந்து 1லேருந்து 15 வரல எடுத்துக்கிட்டோம்னா அப்போ இந்த 10 எலமெண்ட்ஸ் அப்படியே இதுக்குள்ளார இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கும் போது அந்த 10 எலமெண்ட்ஸும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ மேக்ஸிமம் எலமெண்ட்ஸ் எவ்வளோவா இருந்தால் 10 இருக்கும். அப்போ மினிமம் 0, மேக்ஸிமம் அப்படிங்கிற பொழுது பாருங்கள் ஏவை வந்து பிக்குள்ளார போட்டிருக்கேன். ஏ இஸ் தி சப்செட் ஆஃப் பி. அப்போ ஏவில் இருக்கிறது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது, பிக்குள்ளார இருக்குது. அப்போ தான் நம்ம டயக்ராம் எப்படி போடணும். ஓகே, ஸோ அப்போ மினிமம் அப்படிங்கிற பொழுது நமக்கு 0 ஆன்சர். மேக்ஸிமம் அப்படின்னாக்கா 10 எலமெண்ட்ஸ் காமனாக இருக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0,10. ஓகே, இது கொஸ்டின் நம்பர் 10. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 11th கொஸ்டின். ஏ அப்படிங்கிறது நமக்கு ஒரு செட், அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னாக்க செட்டுக்குள்ளார பை போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ பை அப்படிங்கிறது ஒரு செட்டு தான். அப்போ அந்த செட்டுக்குள்ளார ஒரு செட்டு ஒரு எலமெண்ட்டாக இருக்குது நமக்கு. அப்போ என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்க பி கண்டுபிடிச்சிங்கன்னா பி ஆஃப் ஏன்னு கொடுத்துட்டாங்க. பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ. அப்போ பிங்கிற செட்டுக்கு நம்ம ஏவுக்கு பவர் செட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன, பிங்கிற செட்டை நமக்கு இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ அப்படிங்கிறது பை, ஏவுக்குள்ளார எத்தனை எலமெண்ட் இருக்குது, ஒரு எலமெண்ட் இருக்குது. அப்போ பவர் செட்டில் எத்தனை எலமெண்ட் வரும், 2 எலமெண்ட்ஸ் வரும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏக்குள்ளார இப்போ கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்க்கணும். ஏக்குள்ளார 1 இருக்குது. அப்போது பி ஆஃப் ஏ அப்படிங்கிறது எழுதணும். பி ஆஃப் எப்படி எழுதுவீங்க, இந்த செட்டையே ஒன்று சப்செட்டாக எழுதுவோம் ஒரு செட்டுக்குள்ளார. அடுத்தது எம்டி செட்டு 1, அவ்வளோதானே. அப்போ எத்தனை செட்டு வருது, 2 செட்ஸ். ஒன்று வந்து ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கும்போது அந்த செட்டே ஒரு சப்செட்டு, இன்னொன்று எம்டி செட் அப்படிங்கிறது ஒரு சப்செட். அப்போ ஒரு செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னாக்கா அப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் வந்து 2 to the power 1 ஈக்குவல் டு 2. அப்போ மொத்தம் 2 சப்செட்ஸ் தான் இருக்கும். எதுனா அதே செட் 1, எம்டி செட் 1. ஓகே, அப்போ பி ஆஃப் ஏவில் என்ன இருக்கும்னா பை அப்படிங்கிறது 1, பி ஆஃப் ஏவில்
பார்த்தீங்கன்னாக்கா பை அப்படிங்கிறது எம்டி செட்டு, இன்னொன்று அதே செட்டு ஏ அப்படியே தூக்கி எழுதியிருக்கோம். உள்ள பை போட்டதுனால உள்ள ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, அதை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஏக்குள்ளார என்ன இருக்குதுன்னு எடுத்துக்குன்னு சொன்னேன், 1 அப்படி இருக்கிறத எடுத்துக்குங்க, அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாது. ஓகே, அப்போ பி ஆஃப் ஏங்கிறது பை கமா செட்டுக்குள்ளார பை, அப்போ இதுதான் செட் வந்து பி. இப்போ இந்த ஏவுக்கும் இந்த பி ஆஃப் ஏவுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். இந்த பி ஆஃப் ஏ தான் நமக்கு பி. ஓகே, அப்போ ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்க, இதுலேயும் பைக்குள்ள இதில் பை இருக்கு, இதுலேயும் பை தான் இருக்கு. அப்போ செட்டில் ஏ இன்டர்செக்ஷன் பி காமன் தான், அப்போ செட்டுக்குள்ளார பை மட்டும்தான் நமக்கு வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் எது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகே, ஏன்னா ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது ஒரு செட்டு, நிறைய பேர் தேர்ட் ஆப்ஷன் எழுதிடுவாங்க, பை மட்டும்தான் காமனாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு. ஏன்னா ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறதுக்கு ஒரு செட்டுக்குள்ளே இல்லை, ஒரு செட்டுக்குள்ளார தான் நம்ம காமன் எலமெண்ட் எதுன்னு எடுத்து எழுதணும். ஸோ பை. ஓகே, அதனால் தேர்ட் ஆப்ஷன் கிடையாது, செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 12. In a class of 50 boys, in a class of 50 boys, அப்ளிகேஷன் சம் நமக்கு 50 பாய்ஸ்னு என்ன அர்த்தம், ஒரு கிளாஸில் மொத்தம் இருக்கிறாங்க அப்படின்னா n ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு எவ்வளோன்னு அர்த்தம் 50. ஓகே, 35 பாய்ஸ் பிளே கேரம், 20 பாய்ஸ் பிளே செஸ், தென் நம்பர் ஆஃப் பாய்ஸ் பிளே போத் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போத்னா நமக்கு என்னது n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ n ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, கேரம் விளையாடுறவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறது, செஸ் விளையாடுறவங்க எத்தனை பேர்னு கொடுத்துருக்காங்க, அது n ஆஃப் பி. அப்போ n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்குறாங்க, ஃபார்முலா அப்ளை பண்ணால் போதும், அப்ளிகேஷன் சம் தான். n ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ n ஆஃப் ஏ யூனியன் பியில் 50 equal to 35 n of a n of b 20 minus n of a intersection b. நம்ம இதை இந்த சைடு கொண்டு வந்து இதை அந்த சைடு கொண்டு போய் கூட எழுதிக்கலாம், அந்த மாதிரி சம் போட்டிருக்கோம், அப்படியும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். 35 plus 20 55 minus 50 equal to 55 minus n of a intersection b. இப்போ n of a intersection b இந்த கொண்டு வந்துட்டு 50 இந்த கொண்டு வந்துச்சு, அப்போ 55 minus 50 equal to 5. ஓகே, அப்போ ரெண்டுமே விளையாடுறவங்க எத்தனை பேர் அப்படின்னா 5 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு 13th சம். ஸோ யூ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, n ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்னா ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதில் எத்தனை எலமெண்ட் இருக்குதுங்கிறது தான் n ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். ஸோ ஃபஸ்ட்டு யூ பாருங்கள் எழுதியாச்சு, 1லேருந்து எது வரல நமக்கு 9 வரலுமா, x less than 10, அப்போ 1லேருந்து 9 வரலாம். ஏ அவங்களே கொடுத்துட்டாங்க 1 2 3 5 8, பி 2 5 6 7 9 எல்லாம் எழுதியாச்சு. அடுத்து ஏ யூனியன் பி, ஏவும் பியும் சேர்த்து எழுதுங்க, 1 2 3 5 6 7 8 9, 1 2 3 5 6 7 8 9. அப்போ ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். அப்போ ஏ யூனியன் பி ஹோல் டேஷ்னா என்ன அர்த்தம், ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமில்ல, ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, யூ டிஃபரன்ஸ் ஏ யூனியன் பி, ஏ டேஷ் யூ டிஃபரன்ஸ் ஏ. அப்போ யூ டிஃபரன்ஸ் ஏ யூனியன் பி, யூவில் இருக்கணும், ஏ யூனியன் பியில் இருக்கக்கூடாது. அப்போ இந்த ஏ யூனியன் பி ஃபுல்லாக விட்டுட்டிங்கன்னா அப்போது 1 2 3 4 மட்டும்தான் இல்லை, 5 6 7 8 9 எல்லாமே இருக்குது. இப்போ 4 தான் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். இப்போ n ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் அப்படிங்கிற பொழுது ஓகே, ஏ யூனியன் பியில் 4 தவிர எல்லாம் வந்துருச்சு. இப்போ ஏ யூனியன் பிக்கு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கும்போது 4 மட்டும்தான், அதில் எத்தனை எலமெண்ட் இருக்குதுங்கிறது தான் கொஸ்டின் நமக்கு. n ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு 1, ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது, அதுதான் நமக்கு ஆன்சர். ஓகே, ஸோ 14 and 15. நெக்ஸ்ட் ஜஸ்ட் ஃபார்முலா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டு டிமார்கன்ஸ் லாவில் நமக்கு வந்து டிமார்கன்ஸ் லாவில் வந்து செட் டிஃப்ரென்ஸில் ஒரு லா பார்த்துருக்கோம், அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்டில் ஒரு லா பார்த்துருக்கோம், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே செட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் சி, அந்த ஃபார்முலா தான் நமக்கு. ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் சி அப்படின்னு ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி, அந்த ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கணும், மல்டிப்ளை பண்ண சொன்னதை ஞாபகம் வச்சுருக்கீங்களா. டிமார்கன்ஸ் லாவை பொறுத்தவரை நமக்கு வந்து எல்ஹெச்எஸில் இருக்கக்கூடியதை அந்த பிராக்கெட்டுக்கு வெளியில் என்ன இருக்கோ அதால் உள்ள மல்டிப்ளை பண்ணுன்னு சொல்லியிருப்பேன். எல்ஹெச்எஸில் வந்து இன்டர்செக்ஷன் இருந்தால் ஆர்ஹெச்எஸில் யூனியன் வரும்னு சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு ஏ டிஃப்ரென்ஸில் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா ஏ டிஃப்ரென்ஸ் பி, இந்த இடத்துல வந்து இன்டர்செக்ஷன் இருந்தால் என்ன போட்டுக்கணும் யூனியன், தென் ஏ டிஃப்ரென்ஸ் சி, இதுதான் ஆன்சர் நமக்கு. இப்போ இந்த ஏ இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், பி இருக்குது, பி இருக்கிற இடத்துல கியூ இருக்குது,
சி இருக்கிற இடத்துல ஆர் இருக்கு. ஓகே, இப்போ இந்த பி டிஃபரன்ஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ பி டிஃபரன்ஸ் கியூ, பி டிஃபரன்ஸ் கியூ. இங்கே இன்டர்செக்ஷன் அப்படின்னா இங்கே என்ன இருக்கணும்? யூனியன். ஓகே, பி டிஃபரன்ஸ் கியூ யூனியன் பி டிஃபரன்ஸ் ஆர். ஸோ 14th சம்முக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சரு. 14th ஒன் நமக்கு இன்டர்செக்ஷன் தான் யூனியன் இருக்கும் இல்லையா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பட் ஆப்ஷன் மார்க் பண்ணும் பொழுது மாற்றி மார்க் பண்ணியாச்சு. ஸோ அதனால் வந்து 14th கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து தப்பாக மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து மாற்றிக்கிங்க. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர் கரெக்ட். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்டர்செக்ஷன் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்? நமக்கு யூனியன் தான் ஆன்சர். ஓகே, எல்ஹெச்எஸ்ல இன்டர்செக்ஷன் இருந்தால் ஆர்ஹெச்எஸ்ல யூனியன். ஓகே, ஸோ இதை தப்பாக மார்க் பண்ணியிருக்கோம், இதை கரெக்ட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 5th ஒன் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது டிமார்கன்ஸ் லா, இதுவும் டிமார்கன்ஸ் லா. ஏ டிஃபரன்ஸ் பியும் பி டிஃபரன்ஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்காது. ஏ டிஃபரன்ஸ் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவலாக இருக்காது. ஏ யூனியன் பி ஹோல் டேஸ்க்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ். இங்கே யூனியன் கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. இன்னொன்று ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஸ் ஈக்குவல் டு ஏ டேஸ் யூனியன் பி டேஸ். ஸோ 4th ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 16th கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்க இது ஃபார்முலா யூஸ் பண்ணுறது தான். So n of A union B union is 100, n of A, n of B, n of C, n of A intersection B, n of B intersection C, n of A intersection C, n of A intersection B intersection C. So மொத்தம் இந்த 3 Venn diagrams வரக்கூடிய 7 பார்ட்ஸுமே கொடுத்துட்டாங்க. தென் வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ n of A யூனியன் B யூனியன் சியில் இருக்கிற ஃபார்முலாவை எழுதிட்டு எல்லாத்தையும் அப்படியே அப்ளை பண்ணுறீங்க. ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் எல்லாத்தையும் 3 ஆட் பண்ணிங்கன்னா 15x வருது. மைனஸில் இருக்கிறது 3 ஆட் பண்ணிங்கன்னா 20, 25, 15 ஆட் பண்ணால் 60 வருது. ஸோ இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணிங்கன்னா -50, 15x தான் வச்சுக்கிட்டு -15 தான் வந்து என்ன ஆகும்? +50 ஆகிடும். ஸோ 15x = 150. அப்போ x = 150/15. ஏன்னா இந்த 15 மல்டிப்ளை வந்து டிவைட் ஆகிடுது. ஸோ 15 டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு x = எவ்வளோ வருது? 10. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகே, அடுத்து 17th ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எனி 3 sets ABC, A டிஃப்ரென்ஸ் B இன்டர்செக்ஷன் B டிஃப்ரென்ஸ் A என்னன்னு கேட்குறாங்க. ரெண்டில் இருக்கக்கூடிய காமன். ஸோ ஏ டிஃப்ரென்ஸ் பிங்கிறது க்ரீன் கலர், நல்லா பார்த்துங்க. பி டிஃப்ரென்ஸ் சி அப்படிங்கிறது ப்ளூ கலர். ரெண்டுல ஏதாவது காமனாக இருக்கா? ரெண்டு ஏதாவது இன்டர்செக்ட் ஆகுதா? ரெண்டு எந்த இடத்துலையும் இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ இதே ஆன்சர் நமக்கு பை தான் ஆன்சர். ஸோ ஏ டிஃப்ரென்ஸ் பியும் பி டிஃப்ரென்ஸ் சியும் இன்டர்செக்ட் ஆகாது, காமன் எலமெண்ட் எதுவும் இல்லை. இப்போ பை தான் ஆன்சர் நமக்கு. ஓகே, ஸோ 18th ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஜே அப்படிங்கிறது செட் ஆஃப் 3 sided shape. 3 sides அப்படிங்கிற பொழுது அப்படின்னா ட்ரையாங்கிள் தான் 3 சைட்ஸு. இதில் என்னென்ன ட்ரையாங்கிள் தெரியும்? ஸ்கேலன் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஐசோலஸ் ட்ரையாங்கிள், 2 sides ஈக்குவல். இதெல்லாம் நமக்கு ஜேவில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கேவில் என்ன இருக்குன்னு பாருங்கள், செட் ஆஃப் ஷேப்ஸ் வித் 2 equal sides கொடுத்துருக்காங்க. 2 equal sidesனால் என்ன ட்ரையாங்கிள்? ஐசோலஸ், இரு சமபக்க முக்கோணம். எல் பார்த்தீங்கன்னாக்கா செட் ஆஃப் ஷேப்ஸ் வித் ரைட் ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ரைட் ஆங்கிள் அப்படின்னாக்க ரைட் ஆங்கிள் இதுக்கெல்லாம் இருக்குது நமக்கு 3 sides. செட் ஆஃப் ஷேப்ஸ் வித் ரைட் ஆங்கிள்னா இதில் வந்து எத்தனை சைடு வேணாலும் இருக்கலாம். இப்போ ஸ்கொயராக இருக்கலாம், ரோம்பஸ் இருக்கலாம், ரெக்டாங்கிளாக இருக்கலாம். ட்ரையாங்கிளுக்கும் நமக்கு வந்து ஒரு ரைட் ஆங்கிள் இருக்குது, ட்ரையாங்கிளாகவும் இருக்கலாம். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஜே இன்டர்செக்ஷன் கே இன்டர்செக்ஷன் எல் மூணுமே வரணும். ஜே கே எல். ஓகே, ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கணும்? 3 சைடாக இருக்கணும். அதில் 2 சைடு வந்து ஈக்குவலாக இருக்கணும், ரைட் ஆங்கிளாகவும் இருக்கணும். 3 சைடுனாவே கட்டாயம் அது ஒரு ட்ரையாங்கிள். 2 சைடு ஈக்குவல் அப்படின்னாக்க நமக்கு அது எப்படிப்பட்ட ட்ரையாங்கிளாக இருக்கும்? ஐசோலஸ் ட்ரையாங்கிளாக இருக்கும். இந்த ஐசோலஸ் ட்ரையாங்கிளுக்கு நமக்கு ஒரு ஆங்கிள் ரைட் ஆங்கிளாக இருக்குமானா இருக்காது. ஆனால் அது ரைட் ஆங்கிளாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஐசோலஸ் ட்ரையாங்கிளாகவும் இருக்கணும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாகவும் இருக்கணும். தட் இஸ் செட் ஆஃப் ஐசோலஸ் ரைட் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். செட் ஆஃப் ஐசோலஸ் ரைட் ட்ரையாங்கிள். அதாவது ஜேங்கிறது 3 பக்கங்களை கொண்ட ஒரு உருவம், கே என்பது ஏதேனும் 2 பக்கங்கள் சமமாக உள்ள ஒரு உருவம், எல் என்பது ஒரு கோணம் செங்கோணமாக உள்ள ஒரு உருவம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்க ஐசோலஸ் ட்ரையாங்கிள் மட்டும் கொடுத்துருக்காங்க, இரு சமபக்க முக்கோணம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த தேர்டு வராது, ரைட் ஆங்கிள் செங்கோணம் வராது. அடுத்து ஈக்குவலாட்டல் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, அது 3 பக்கமும் ஈக்குவல், அதுவும் கிடையாது.
ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரு சமபக்க செங்கோண முக்கோணம், இதுதான் வந்து நமக்கு ஆப்ஷன் கரெக்டு. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்காங்க, செங்கோண முக்கோணம்னு. காமனாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. அது கரெக்டாக இருக்கணும்னா அது ஐசோலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கணும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் 19th ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஷேடட் ரீஜனுக்கான டயக்ராமுக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சர்க்கிள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது இசட். நல்லா பாருங்கள், இந்த சர்க்கிள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷேடோடு ரீஜனுக்கான நேம் கேட்குறாங்க. அது ஃபுல்லாக வந்து இசட். அதில் எது மட்டும் இல்லையோ அதை மட்டும் தூக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ இசட்டில் இருக்கணும், எதில் இருக்கக்கூடாதுன்னு பாருங்கள். இசட்டில் இருந்து எதை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இதை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்களா? இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய். இது எக்ஸ் இது ஒய் ரெண்டுக்குமான காமன் தான் அது. அப்போ இசட்லேருந்து எதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய்யை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் எது கரெக்டுன்னு பாருங்கள். இசட்லேருந்து எதை ரிமூவ் பண்ணணும்? இசட்டில் இருக்கணும், எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய்யில் இருக்கக்கூடாது. அப்போ இசட் டிஃப்ரென்ஸ் எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய். ஓகே, ஏ எக்ஸ் யூனியன் ஒய் வராது. ஓகே, எக்ஸ் யூனியன் ஒய்யாக இருந்ததுனாக்கா இந்த இடமும் வரக்கூடாது. ஓகே, அப்போ தான் அது எக்ஸ் யூனியன் ஒய். அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் கொஸ்டின் 1 மார்க்கில் 20th ஒன். இன் ஏ சிட்டி 40% ஆஃப் பீப்புள் லைக் ஒன்லி ஒன் ஃப்ரூட். இந்த ஒன்லி ஒன் ஃப்ரூட்னா உங்களுக்கு மீனிங் தெரியும். ஒன்லி ஒன் ஃப்ரூட்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஏ ப்ளஸ் தான், ரைட்டு. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு அர்த்தம் நமக்கு. ஓகே, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு எவ்வளோ? 40%. அதுதான் எது? இந்த க்ரீன் கலர். ஸோ லாஸ்ட் 20th ஒன் பார்த்தீங்கன்னாக்க ஒன்லி ஒன் ஃப்ரூட் வந்து 40% கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த க்ரீன் 3 தான் ஒன்லி ஒன் ஃப்ரூட். ஓகே, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம அந்த 3 அப்ளிகேஷன் சம்மில் ஒரு 7 பார்ட்ஸையும் நோட் பண்ணியிருப்போம். ஒன்லி ஒன் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, ஸ்மால் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 40%. அடுத்து 30% பீப்புள் லைக் ஒன்லி 2 ஃப்ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 2 ஃப்ரூட்ஸ் அது வெண்டைகிராமில் எதுன்னு தெரியுதா உங்களுக்கு? எந்த பார்ட்ஸ்? நமக்கு எல்லோ கலர் பார்ட்ஸ் 3 தான் ஆட் பண்ணால் கிடைக்கிறது ஒன்லி 2 ஃப்ரூட்ஸ். க்ரீன் கலர் பார்ட்ஸ் 3 ஆட் பண்ணிங்கன்னா ஒன்லி 1 ஃப்ரூட் கிடைக்கும். எல்லோ கலர் பார்ட்ஸ் 3 ஆட் பண்ணிங்கன்னா ஒன்லி 2 ஃப்ரூட்ஸ்க்கான ஆன்சர். அடுத்தது 20% ஆஃப் பீப்புள் லைக் ஆல் தி 3 ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது சென்டரில் போட்டிருக்கிறது ஆரஞ்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்ந்தால் மொத்தம் எத்தனை பர்சென்ட்டாக இருக்கும்? 100% இருக்குமா நமக்கு? அவ்வளோதான். அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறான்? how many percentage of people do not like any one of the above 3 fruitsனு கொடுத்துருக்காங்க. ஓகே, எத்தனை பேர் வந்து எந்த ஃப்ரூட்ஸையும் லைக் பண்ணாதவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துனா 100% வருதான்னு நமக்கு தெரியாது. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40% அப்படிங்கிறது க்ரீன் ஃபுல்லாக, 35 அப்படிங்கிறது ஆரஞ்சு ஃபுல்லாக, 20% அப்படிங்கிறது நமக்கு ஆல் த 3 ஃப்ரூட்ஸு. இந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து லைக் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா, அந்த எத்தனை பர்சன்டேஜ் லைக் பண்ணலையோ அவங்க எக்ஸு. ஸோ அவங்க கேட்குற கொஸ்டின்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் how many percentage of people do not like any one of the above 3 fruits. அதாவது 40% மக்கள் வந்து ஒரு வகை பழத்தை மட்டும் விரும்புகிறாங்க, 35% மக்கள் வந்து 2 வகை பழங்களையும் மட்டும் விரும்புகிறாங்க, 20% மக்கள் வந்து 3 வகை பழங்களையும் விரும்புகிறாங்க எனில் மேற்கண்ட 3 வகை பழங்களையும் விரும்பாதவர்களின் சதவீதம் என்ன? ஏன்னா யாருமே விரும்பாதவங்க இல்லைன்னு சொல்லி கொடுக்கல. அப்போ கட்டாயம் இந்த 3 பழத்தையுமே பிடிக்காதவங்க விரும்பாதவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். புரிஞ்சதா இப்போ கொஸ்டின் உங்களுக்கு? ஸோ வெண்டைகிராம் பாருங்கள். ஒன்லி ஒன் ஃப்ரூட் அப்படிங்கிறது 3 க்ரீன் ஆட் பண்ணால் கிடைக்கிறது, அதுதான் 40%. அதே மாதிரி ஒன்லி 2 ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து எல்லோ 3 ஆட் பண்ணால் கிடைக்கிறது. சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு வந்து நமக்கு 3 ஃப்ரூட்ஸையும் லைக் பண்ணுறவங்க. ஸோ இதை 3 ஆட் பண்ணுறோம், அது கூட லைக் பண்ணாதவங்களே எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அதை நம்ம கொடுக்கல 1 மார்க்குங்கிறதுனால. இதை விரும்பாதவங்களுடைய பர்சன்டேஜ் எக்ஸ். ஓகே, அப்போது இந்த 3 கூட இதையும் ஆட் பண்ணால் தான் எத்தனை பர்சன்டேஜ் வரும்? 100%. ஸோ இதை 3 ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? 95 + 95% ஆகிடுச்சு. அப்போ விரும்பாதவங்க எத்தனை? 5%. ஓகே, இதோட ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதோட 1 மார்க் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு.
1 மார்க் இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கிற கொஸ்டினுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட முடிக்கணும். ஓகே, ஸோ இதோட நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். இந்த சாப்டர் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வரல எல்லோரும் நோட்டாக தெளிவாக நம்ம வீடியோவில் நடத்தின ஆர்டரில் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.